அடிமைப்படுத்தாதே 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 சொந்த நாட்டில் அடிமைப்படுத்தாதே சொந்த நாட்டில் அடிமைப்படுத்தாதே சொந்த நாட்டில் அடிமைப்படுத்தாதே சொந்த நாட்டில் அடிமைப்படுத்தாதே கொண்டு வா 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 சட்ட திருத்தம் கொண்டு வா சட்ட திருத்தம் கொண்டு வா சொன்னதை கேளு சொன்னதை கேளு சொன்னதை கேளு சொன்னதை கேளு சொன்னதை கேளு சச்சார் கமிட்டி சொன்னதை கேளு சர்க்கார் கமிட்டி சொன்னதை கேளு ஒதுக்காதே ஆகஸ்ட் 10 துக்க நாள் என்று கூறப்படுகின்றது. தலித் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமையை பறித்த நாளாக 1950 ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி. அந்த நாளை இன்று நாங்கள் அனுசரித்து ஒரு எழுச்சி நாளாக இன்று கொண்டாடி 75 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இருப்பினும் பெற வேண்டிய உரிமையை சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்தில் போராடி பெறுவோம் என்ற நிலையில் இந்த நாள் இன்று அனுசரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு போராட்ட நாளாக இருக்கின்றது. இந்த நாளிலே அனைவரும் தங்களது எண்ணங்களையும் கருத்துக்களையும் கூறினார்கள். பேசினால் மட்டும் போதாது, ஒரு நாள் நிகழ்வாக இருந்துவிடக்கூடாது. மாறாக இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் ஒரு எழுச்சியை தந்து பறிக்கப்பட்ட உரிமையை அநீதியின் நிலையை மாற்றி விரைவிலே கொடுக்கப்பட வேண்டிய சுதந்திரமும் எல்லா உரிமைகளையும் கிறிஸ்தவர்களாகிய தலித் மட்டுமல்ல இஸ்லாமிய தலித் மக்களும் ஏனைய மக்களும் பெற வேண்டும் என்ற ஒரு ஒத்துமைத்த கருத்தோடு இன்றைய நாளை நாம் நினைவு கூர்ந்தோம். உண்மையிலே இந்த நாள் எங்களுக்கு ஒரு புதிய தெம்பினை கொடுக்கும், புதிய வழிமுறையை கொடுக்கும். அதன் மூலமாக பல வருடங்கள் தங்களது உரிமையை இழந்து போராடி கொண்டிருக்கும் அனைத்து தலித் மக்களும் உரிமையையும் சமுதாயத்தில் சமமான நிலையை பெறவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம், அதை எதிர்பார்த்திருக்கின்றோம்.